ஆண்டின் பொதுக்காலம் 23வது வாரம் திங்கட்கிழமை. புனித கன்னிமரியாவின் பிறப்பு விழா. மரியே வாழ்க என்ற வார்த்தை ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான முறை மக்களால் சொல்லப்படுகிறது. நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி பேராலயத்துக்கு நடந்து செல்லும் திருப்பயணிகள் எண்ணிக்கை வருடத்திற்கு வருடம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அன்னை மரியா நமக்கு பரிந்து பேசுபவராகவும் உதவியாளராகவும் இருக்கிறார் என்கின்ற வேட்கையிலே மக்கள் அனைவரும் மரியாவின் ஆலயத்தில் கூடுகிறார்கள். மரியா இஸ்லாமியர்களாலும் வணங்கப்படுகிறார். மெக்காவில் உள்ள காபாவிலிருந்து சிலைகளை அகற்றிய போது குழந்தை இயேசுவை தாங்கிய கன்னிமரியாவின் ஓவியத்தை மட்டுமே அனுமதித்ததாக கூறப்படுகிறது. முஸ்லிம்கள் ஒவ்வொரு மசூதியில் ஒரு சுவரில் உள்ள மிஹ்ராப் அல்லது பிரார்த்தனை இடம் என்பது மரியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மரியா உலகிற்கு வந்தது இரக்கத்தை உலகத்திற்கு கொண்டு வரவே என்று வர்ணிக்கிறது திருக்குரான். எல்லா சமயத்தவரும் அன்னை மரியாவுக்கு வணக்கம் செலுத்துகிறார்கள். மரியாவின் பழமையான விழாக்களுள் அன்னை மரியாவின் பிறப்பு விழா ஒன்றாகும். 2ஆம் நூற்றாண்டில் கிபி 175 ஆரம்பகால திரு அவையின் மரபுகளை பிரதிபலிக்கும் திரு அவையால் ஏற்றுக்கொள்ளப்படாத புத்தகமாக இருக்கின்ற யாக்கோபு எழுதிய முதல் நற்செய்தியை அடிப்படையாக கொண்டது இந்த விழா. அதில் மரியாவின் பெற்றோர் பெயர் சுவக்கின் அன்னம்மாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரியா எருசலேமிலோ அல்லது பெத்லெஹேமுக்கு வடக்கில் 3 மைல் தூரத்தில் இருந்த செபோரிசிலோ பிறந்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள். இயேசுவின் பிறப்பின் அறிவிப்பு மரியாவின் பெற்றோரின் இல்லத்தில் நடந்ததாகவும் நம்பப்படுகிறது. அன்னை மரியாவின் பிறப்பு விழா 5ஆம் நூற்றாண்டில் சிரியா நாட்டிலோ அல்லது பாலஸ்தீனத்திலோ தொடங்கப்பட்டிருக்கலாம். இந்த விழாவை புனித ரோமானுஸ் என்பவர் ரோமையில் அறிமுகப்படுத்தினார். ரோமை திரு அவை 7ஆம் நூற்றாண்டில் இதனை ஏற்றுக்கொண்டு செப்டம்பர் 8ஆம் நாள் கொண்டாட நிர்ணயித்தது. இந்த விழா இயேசுவின் தாயாகிய விண்ணக தாயாகிய திரு அவையின் தாயாகிய கன்னிமரியாவின் பிறப்பு விழா கொண்டாட்டமாகும். இந்த விழா ஒரு சாதாரண பெண்மணியின் விழா. அசாதாரண பிறப்பாகிய கடவுளின் மகனை பெற்றெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவராக மாறியதால் மற்ற எல்லா புனிதர்களின் விழாக்கள் அவர்கள் விண்ணக பிறப்பு அடைகின்ற போதுதான் கொண்டாடப்படுகிறது. ஆனால் திரு அவையில் 3 பேருக்கு மட்டும் மண்ணக பிறப்பு விழாவும் கொண்டாடப்படுகிறது. 1 இயேசு, 2 அன்னை மரியா, 3 திருமுழுக்கு யோவான். அன்னை மரியா அமல உற்பவி என்பதால் அவருடைய பிறப்பு விழா கொண்டாடப்படுகிறது. திருமுழுக்கு யோவான் அன்னை மரியா எலிசபெத்தம்மாளை சந்தித்த போது குழந்தை தாயின் வயிற்றிலே தூயாவியால் நிரம்பி துள்ளியது. அதனால் அவருடைய பிறப்பு விழாவும் கொண்டாடப்படுகிறது. மரியாவுக்கு கடவுள் அரும் பெரும் செயல்களை செய்திருக்கிறார். 1 கடவுளின் தாயாக தேர்ந்தெடுத்தார். 2 தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டார். 3 அருள் நிறைந்தவளே என்று கடவுளால் பாராட்டப்பட்டார். 4 மீட்பு திட்டத்தில் இயேசுவோடு துணையிருந்து மிக முக்கிய பங்காற்றினார். எனவேதான் இந்த பிறப்பு விழா கொண்டாட்டம். இந்த விழா நமக்கு சொல்லும் படிப்பினை என்ன? 1 இந்த பிறந்த தாய்க்கு நம்முடைய பரிசு என்ன? ஒவ்வொரு பிறப்பு விழாவுக்கும் நாம் பரிசு கொடுக்க வேண்டும். அனைத்து பெற்றோரும் தனது குழந்தைகள் அனைவரும் நற்குணங்களை பெற வேண்டும் என்று ஆசிக்கிறார்கள். எனவே நாம் அனைவரும் அன்னை மரியாவுக்கு சிறந்த குணங்களை ஆன்மீக பரிசாக வழங்க வேண்டும். ஸ்பிரிச்சுவல் பொக்கே அன்னை மரியா விரும்புகின்ற 1. 2 கடவுளின் வல்லமையில் அன்னையைப் போல நம்பிக்கை வைக்க வேண்டும். கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை. 3 கடவுளின் சித்தத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். உமது வார்த்தையின்படி எனக்காகட்டும். 4 தியாகம் செய்யும் மனப்பான்மை, அன்பை பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மை,
நமக்கும் இருக்க வேண்டும். 5. 100% அர்ப்பணிப்புடன் எப்படி மரியா இயேசுவோடு ஒத்துழைத்தாரோ, நமக்கு துன்பமே வந்தாலும் அன்னை மரியைப் போல துன்பத்தை ஏற்று 100% அர்ப்பணிப்பு வாழ்வு வாழ்வோம். அப்போது நாம் கொண்டாடுகின்ற அன்னையின் பிறப்பு விழா அர்த்தமுள்ளதாகும். ஆமீன்.